வணக்கம் கிறிஸ்துவில் இனிய நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போறது தொடக்க நூல் வினாடி வினா. கேள்விக்குள் போகலாமா? முதலாம் கேள்வி, நோவா எத்தனை நாட்கள் கப்பலில் இருந்தார்? பதில் 150 நாட்கள். இரண்டாம் கேள்வி, ஆபிரகாமின் மகன் ஈசாக்கை யாரு பலியிடச் சொன்னார்? பதில் கடவுள். மூன்றாம் கேள்வி, கடவுளால் மாற்றப்பட்ட யாக்கோபின் பெயர் என்ன? பதில் இஸ்ரவேல். நான்காம் கேள்வி, நோவாவின் 3 மகன்கள் யார்? பதில் சேம், காம், யாபேத். யோசேப்பின் 2 மகன்கள் யார்? பதில் மனாசே, எப்ராயிம். யோசேப்பின் மனைவி யார்? பதில் ஆசினத். சகோதரர்கள் யோசேப்பை யாருக்கு விற்றனர்? பதில் எகிப்தியருக்கு. கேள்வி, ஆபிரகாமின் தந்தை யார்? பதில் தெராகு. அடுத்த கேள்வி, ஆபிரகாமின் சகோதரன் மகன் யார்? பதில் லோத். யாக்கோபின் 12 மகன்களில் ஒருவர் கனவுகள் காண்பவன் யார்? பதில் யோசேப்பு. அடுத்த கேள்வி, ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் மனைவி யார்? பதில் ரெபேக்கா. அடுத்த கேள்வி, பாபேல் கோபுரம் எங்கு கட்டப்பட்டது? பதில் பாபிலோன். தந்தையின் மூலமாக என்ன பொருள்படும் பெயர்? மோவாபு. பெருவெள்ளத்தினால் மலைகளுக்கு மேல் நீர் மட்டம் எவ்வளவு இருந்தது? முழம். மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்து எதை உருவாக்குகிறது? ஆப்ஷன் டி, தீமையை உருவாக்குகிறது. செல்வங்களை நீரை வைத்துக் கொள்ளும் என்று ஆபிரகாமிடம் கூறியவர் யார்? ஆப்ஷன் சி, சோதோம் அரசு. ஆபிரகாமின் மனைவி சாராயை முன்னிட்டு பார்வோனை கடவுள் எவ்வாறு தண்டித்தார்? கொள்ளை நோயினால் தண்டித்தார். 12 இளவரசர்களுக்கு தந்தையாவான் என்று யாரை குறித்து கடவுள் கூறினார்? இஸ்மாயேலை குறித்து. ஏனெனில் நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி வென்றாய். யாரை குறிக்கிறது?
இஸ்ரேல். மலையில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்பதின் பொருள் என்ன? யாவே ஈரே. ஏதோம் என்ற பெயர் யாருக்குரியது? ஏசா. இதுவே இறைவனின் இல்லம். விண்ணுலகின் வாயில் எது? பெத்தேல். போத்திபாரின் வீட்டில் யோசேப்புக்கு நடந்த அநீதி என்ன? பதில், போத்திபாரின் மனைவி தவறாக நடந்து கொண்டார். கனவுகளினால் மனக்கலக்கமுற்ற பார்வோன் முதலில் யாரை வரவழைத்து விளக்கம் கேட்டான்? பதில், மந்திரவாதி.